ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கேஜ் ஆஃப் இங்கிலீஷ் நாலேஜ். இந்த வீடியோவில் டெய்லி நம்ம பேசுகிற தமிழ் வாக்கியங்களுக்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 10 சென்டென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், பாவம் செய்யாதே. பாவம் செய்யாத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, பாவம் செய்யாதே அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் டோன்ட் சிங். பாவம் செய்யாதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் சிங். இதே என்னன்னா தமிழ் லெட்டர்ஸ்லேயும் இங்கே கொடுத்துருக்கேன். டோன்ட் சிங். டோன்ட் அப்படின்னா செய்யாதே அப்படின்னு அர்த்தம். சிங் அப்படின்னா பாவம். இதை சேர்க்க டோன்ட் சிங், பாவம் செய்யாதே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நெட்டி முறைக்காதே. நெட்டி முறைக்காத, கையில் நெட்டி உடைப்பாங்களே, அது நெட்டி முறைக்காத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் டோன்ட் கிராக் யுவர் நக்கிள்ஸ். டோன்ட் கிராக் யுவர் நக்கிள்ஸ். நெட்டி முறைக்காதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் கிராக் யுவர் நக்கிள்ஸ். இதே தமிழ் சென்டென்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். தமிழ் லெட்டர்ஸில் டோன்ட் கிராக் யுவர் நக்கிள்ஸ். டோன்ட் அப்படின்னா செய்யாதே. இந்த இடத்துல முறைக்காதே அப்படின்ற மாதிரி அர்த்தம். நார்மலாக தனியாக மீனிங் பார்த்தீங்கன்னா, டோன்ட் அப்படின்றதுக்கு செய்யாதே அப்படின்னு அர்த்தம். கிராக் அப்படின்னா முறை அப்படின்னு அர்த்தம். அதே டோன்ட் கிராக் அப்படின்னா முறைக்காதே அப்படின்னு அர்த்தம். இயர் அப்படின்னா ஒன் அப்படின்னு அர்த்தம். நக்கிள்ஸ் அப்படின்னா விரல் மூக்குகள். அதாவது விரலில் முக்கை இருக்கும்ல, விரல் மடக்குக்குள்ள, அந்த முக்கையை தான் விரல் மூக்குகள், நக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெட்டி முறைக்காதே அப்படின்றதுக்கு டோன்ட் கிராக் யுவர் நக்கிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன், மற்றவர்களை குறை கூறாதே. மற்றவங்களை பற்றி குறை சொல்லாத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, don't criticize others. Don't criticize others. மற்றவர்களை குறை கூறாதே அப்படின்றதுக்கு don't criticize others. இதே தமிழ் லெட்டர்ஸ்லையும் இங்கே கொடுத்துருக்கேன். don't criticize others. டோன்ட் அப்படின்னா செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல குறை கூறாதே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். டோன்ட் அப்படின்னா இங்கே குறை கூறாதே அப்படின்ற மாதிரி அர்த்தம். கிரிட்டிசைஸ் அப்படின்னா குறை கூறு, இல்லைன்னா விமர்சனம் செய் அப்படின்னு அர்த்தம். அது டோன்ட் கிரிட்டிசைஸ் அப்படின்னு சொல்லும்போது குறை கூறாதே, அதாவது நெகட்டிவ் சென்டென்ஸில் சேஞ்ச் ஆகிடும். அதர்ஸ் அப்படின்னும் போது மற்றவர்களை அப்படின்னு அர்த்தம். மற்றவர்களை குறை கூறாதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் கிரிட்டிசைஸ் அதர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், மேசைகளை இழுக்காதே. பெஞ்ச் இழுக்காத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் drag the desk. மேசைகளை இழுக்காதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் drag the desk. இதே தமிழ் லெட்டர்ஸ்லேயே கொடுத்துருக்கேன். டோன்ட் ட்ராக் த டெஸ்க். டோன்ட் அப்படின்னா செய்யாதே அப்படின்னு அர்த்தம், தனியாக மீனிங்கு. அதே இந்த இடத்துல இழுக்காதே அப்படின்ற மாதிரி அர்த்தம். ட்ராக் அப்படின்னா இழு அப்படின்னு அர்த்தம். அதுவே டோன்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லக்கல இழுக்காதே அப்படின்னு அர்த்தம். த அப்படின்னா அந்த அப்படின்ற மாதிரி அர்த்தம். டெஸ்க் என்ன அர்த்தம்னா மேசைகள் அப்படின்னு அர்த்தம். மேசைகளை இழுக்காதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ட்ராக் த டெஸ்க். டோன்ட் ட்ராக் த டெஸ்க். நெக்ஸ்ட் ஒன், செருப்பை இழுத்து இழுத்து நடக்காதே. செருப்பு இழுத்து இழுத்து தேய்ச்சிக்க நடக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ட்ராக் யுவர் ஸ்லிப்பர்ஸ். செருப்பை இழுத்து இழுத்து நடக்காதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ட்ராக் யுவர்
ஸ்லிப்பர்ஸ். இது வந்து தமிழ் லெட்டர்ஸ்னு இங்கே கொடுத்துருக்கேன். டோன்ட் ட்ராக் யுவர் ஸ்லிப்பர்ஸ். டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து நடக்காதே அப்படின்ற மாதிரி அர்த்தம். ட்ராக் அப்படின்னா வந்து இழுத்து செல். இழுத்து கேச்சு நடக்கிறது தான் வந்து ட்ராக் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து என்ன, இயர்ன்றதுக்கு வந்து மீனிங் உன் அப்படின்னு அர்த்தம். ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னா வந்து செருப்புகள். செருப்பு தான் வந்து ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டோன்ட் ட்ராக் அப்படின்னு வந்து இழுத்து செல்லாத அப்படின்னு அர்த்தம். இதே வந்து செருப்பு இழுத்து நடக்காத அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ட்ராக் யுவர் ஸ்லிப்பர்ஸ். டோன்ட் ட்ராக் யுவர் ஸ்லிப்பர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நனையாதே. அதான் மழையில் நனையாத அப்படின்லாம் சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் கெட் வெட். நனையாதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் கெட் வெட். இது வந்து தமிழ் லெட்டர்ஸ்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். டோன்ட் கெட் வெட். டோன்ட் அப்படின்னா வந்து நனையாத செய்யாத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து டோன்ட். இது வந்து கெட் அப்படின்னா வந்து ஆகு. அது டோன்ட் கெட் அப்படின்னு வரும்போது ஆகாதே அப்படின்னு அர்த்தம். வெட் அப்படின்னா வந்து ஈரமாக, இன்னும் நனைந்த அப்படின்னு அர்த்தம். இதே வந்து நனையாது அப்படின்னு ஃபுல்லாக வந்து சொல்லக்கல. டோன்ட் கெட் வெட். டோன்ட் கெட் வெட். நெக்ஸ்ட் ஒன், மற்றவர்களை பற்றி வதந்தி பேசாதே. மற்றவங்களை பற்றி வந்து வதந்தி பேசாத, அவங்கள பற்றி வந்து மற்றவங்களுக்கு போய் சொல்லி கேட்காத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் காசிப். டோன்ட் காசிப். மற்றவர்களை பற்றி வதந்தி பேசாதே அப்படின்றதுக்கு டோன்ட் காசிப். இதே வந்து தமிழ் லெட்டர்ஸ்னு இங்கே கொடுக்குறேங்க. டோன்ட் காசிப். டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து பேசாதே அப்படின்ற மாதிரி அர்த்தம். காசிப் அப்படின்னா வந்து வதந்தி பேசு. இது வந்து டோன்ட் காசிப் அப்படின்னும் போது வதந்தி பேசாதே அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா வீண் பேச்சு பேசு. காசிப்கே வந்து 2 மீனிங் இருக்குது. வதந்தி பேசு இல்லைன்னா வீண் பேச்சு பேசு அப்படின்னு அர்த்தம். இது வந்து டோன்ட் காசிப் அப்படின்னா வந்து வதந்தி பேசாத, வீண் பேச்சு பேசாத அப்படின்னு அர்த்தம். மற்றவர்களை பற்றி வதந்தி பேசாதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் காசிப். நெக்ஸ்ட் ஒன், அவசரப்படாதே. அவசரப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஹேசன். டோன்ட் ஹேசன். அவசரப்படாதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஹேசன். இதே வந்து தமிழ் லெட்டர்ஸ்னு இங்கே கொடுத்துருக்கேன். டோன்ட் ஹேசன். டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து படாதே அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அவசரப்படாதே அப்படின்னு வந்திருக்குல்ல, அதனால் டோன்ட்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ஹேசன் அப்படின்னா வந்து அவசரப்படு அப்படின்னு அர்த்தம். அது டோன்ட் ஹேசன் அப்படின்னு வரக்கெல்லாம் வந்து அவசரப்படாதே அப்படின்னு அர்த்தம். அவசரப்படாதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஹேசன். நெக்ஸ்ட் ஒன், தயங்காதே. நெக்ஸ்ட் ஒன் வந்துன்னா தயங்காத அப்படி எதனாலும் வந்து சொல்லு, தயங்கிக்கே சொல்லாத, தயங்கிக்கே இருக்காத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஹெசிடேட். டோன்ட் ஹெசிடேட். தயங்காதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஹெசிடேட். இதே வந்து தமிழ் லெட்டர்ஸ்னு இங்கே கொடுக்குறக்க டோன்ட் ஹெசிடேட். டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாதே, இங்கே வந்து தயங்காதே அப்படின்னு இருக்குல்ல, அதனால வந்து டோன்ட்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஹெசிடேட் அப்படின்னா தயங்கு அப்படின்னு அர்த்தம். அது டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னு வரக்கில் வந்து தயங்காதே அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னா தயங்காதே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், மருத்துவரிடம் எதையும் மறைக்காதே. மருத்துவரிடம் எதையும் மறைக்காதே, டாக்டர்ஸ்க்கு எதையும் மறைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட்
hide anything from the doctor. Don't hide anything from the doctor. மருத்துவரிடம் எதையும் மறைக்காதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஹைட் எனிதிங் ஃப்ரம் த டாக்டர். இது வந்து தமிழ் லெட்டர்ஸ்னு பார்க்கலாமா? டோன்ட் ஹைட் எனிதிங் ஃப்ரம் த டாக்டர். டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து மறைக்காதே அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதுக்கு வந்து டோன்ட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஹைட் அப்படின்னா வந்து மறை அப்படின்னு அர்த்தம். அதுவே டோன்ட் ஹைட் அப்படின்னு வரக்குள்ள வந்து மறைக்காதே அப்படின்னு அர்த்தம். எனிதிங் அப்படின்னா வந்து எதையும். எனிதிங் அப்படின்னா எதையும். டோன்ட் ஹைட் எனிதிங் அப்படின்னா எதையும் மறைக்காத அப்படின்னு அர்த்தம். ஃப்ரம் அப்படின்னா வந்து இருந்து, இடம் அப்படின்னு அர்த்தம். இருந்து இல்லைன்னா இடம் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரம் அப்படின்றது இந்த இடத்துல வந்து மருத்துவர் இடம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரம்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். த அப்படின்னா அந்த அப்படின்னு அர்த்தம். டாக்டர் அப்படின்னா மருத்துவர். மருத்துவரிடம் எதையும் மறைக்காதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஹைட் எனிதிங் ஃப்ரம் த டாக்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.